ப்ரைஸ் லார்ட். என்னோட பேர் ஷினு. எங்களுக்கு 2018 மேரேஜ் ஆனது. மேரேஜ் முடிந்து 2 மாதத்தில் கர்த்தர் என்னோட கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். நாட்களாக ஜெபித்துட்டு இருக்கும்போது அந்த கர்ப்பத்தின் கனி ஒரு ஆண் குழந்தை என்று வெளிப்படுத்தினார். பிள்ளையை குறித்த அநேக தரிசனங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை அறிக்கையிட்டு ஒரு நாளும் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னோட 5ஆம் மாதம் ஸ்கேனிங்கில் குழந்தைக்கு மூளை வளர்ச்சியில் அந்த ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப லோவாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்னு தெரியாமல் எங்களுக்கு ஒரு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டில் கண்ணீரோடு ஜெபித்தோம். ஒரு மாதம் இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேனிங் போகும்போது கர்த்தர் அதிசயமாக அந்த ரிசல்ட் நார்மலாக பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அவனோட பிரெயினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று அந்த ரிசல்ட்டை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடய ப்ரெக்னன்சி நாட்கள் பார்க்கும்போது இந்த 9 மாதமும் நான் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தேன். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நிறைய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அநேக ஆக்சிடென்ட்ஸுகள், அநேக நெகட்டிவ் தாட்ஸுகள், அநேக டிப்ரெஷனில் நான் கடந்து வந்தேன். ஆனாலும் கர்த்தர் அதை ஓவர் கம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். என் கூட இருந்து கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட டெலிவரி டைம் நெருங்கினது. என்னை ஹாஸ்பிட்டலில் அந்த நைட் அட்மிட் பண்ணாங்க. அந்த நைட் எனக்கு பெயின் வரல. ஆனால் காலையில் 2 மணிக்கு டாக்டர்ஸ் செக் பண்ணி ஒரு மெடிசின் கொடுத்தாங்க. வித்தின் ½ அன் ஹவர் எனக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆனது. ஒரு 1 ஹவரில் எனக்கு ப்ளீடிங்கும், எனக்கு வாமிட்டிங்கும், டயரியாவும் ஸ்டார்ட் ஆனது. என்னோடய பாடி ரொம்ப வீக்காகினது. ஒரு 6 மணி காலையில் எனக்கு டெலிவரி பெயின் ஒரு பீக் லெவலில் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனது. நான் ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸ் லெவல். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ப்ளீடிங், ஆல்ரெடி டயரியா, வாமிட் இருந்ததுனால என்னோடய பாடி டீஹைட்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 50% நான் ஆல்ரெடி அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். ஆனால் என்னோடய குழந்தை எனக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் குழந்தை என்னோடய கர்ப்பத்தில் அந்த உயிருக்கு அது துடிக்கிறது நல்லா எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் என் கையில் ஒரு வார்த்தையோ அந்த மெசேஜ் எனக்கு கன்வே பண்ண முடியாத அளவுக்கு நான் டயர்டாகவும் அன்கான்ஷியஸாகவும் இருந்தேன். அது ஒரு போராட்டமாக இருந்து அது ஆல்மோஸ்ட் என்னோட லாஸ்ட் பிரீத்துக்கு அந்த சிச்சுவேஷன் கடந்து வந்தது. நான் அப்போ அந்த பெட்டில் இருந்த ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தர்கிட்ட ஜெபித்தேன். என்னோட உயிர் போனாலும் தேவனே, நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்த சந்ததி அந்த உலகத்தில் அவன் ஊழியத்தை செய்து கர்த்தரோட சித்தம் அதை அவன் நிறைவேற்றணும் என்று. நான் அந்த பெயினில் துடிச்சிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் செக் பண்ணி இது கிரிட்டிக்கலான கண்டிஷன், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணாங்க. ஆனால் பிள்ளையோட அந்த தலை வெளியில் வராமல் இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க அதை வேக்யூமில் எடுக்கலான்னு. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நோ டாக்டர், சி செக்ஷன் ஓகே தான் எனக்கு, ஆனால் என்னோடய குழந்தைய வேக்யூமில் எடுக்க வேண்டான்னு. ஆல்ரெடி நான் அப்போதைக்கு 80% அன்கான்ஷியஸ் ஆனேன். ஆல்ரெடி அன்கான்ஷியஸாக அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால உடனே என்னை சி செக்ஷனுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்னோடய பாடி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு ஆப்ரேஷன் செஞ்சதே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைய சி செக்ஷன் பண்ணி அந்த குழந்தைய கையில் எடுக்கும்போது அந்த டாக்டர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அந்த குழந்தையோட தொப்புள் கொடி 2 வாட்டி அந்த கழுத்தில் சுற்றி இருந்தது. அப்போ அந்த டாக்டர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, யூ ஆர் ரியலி லக்கி டு கெட் திஸ் பேபி. ஆனால் அது லக் இல்லை, அது கர்த்தரோட கிருபை. நெக்ஸ்ட் டே அதே வார்டில் இருந்த ஒரு தாயார் என்கிட்ட அழுந்து சொன்னாங்க, என்னோட மகளோட குழந்தை தொப்புள் கொடி 2 வாட்டி சுற்றி அந்த குழந்தை இறந்து போனதுன்னு. நான் கண்ணீரோட கர்த்தரை நான் துதித்தேன். கர்த்தர் எவ்வளோ
பையன் ஆரோன் ஜெரமியும் உயிரோடு இருக்கிறது கர்த்தரோட பெரிதான கிருபை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவனோட பேர் ஆரோன் ஜெரமி. இன்றைக்கு எங்களுக்கு ஊழியத்தில் 2 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் அநேக போராட்டங்கள், சத்ருவான எப்படியாவது அந்த சந்ததியை அந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் போராடினா. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் கர்த்தர் என் கூட இருந்து அந்த சந்ததியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்த வசனங்கள், கொடுத்த தரிசனங்கள் நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா? உங்கள் சந்ததிக்காக கண்ணீரோடு நீங்கள் ஒரு நாளும் ஜெபிங்க. சத்ருவான அந்த சந்ததியே இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு அவன் போராடுவான். ஆனாலும் கர்த்தருக்கு ஜெயம். நம்ம தேவன் பெரியவர். எந்த சத்ருவான உங்களுக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த சாட்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.